மியாமோட்டோ முசாஷி இதுவரை வாழ்ந்த மிகவும் சிறந்த சமுராய் வீரர்களில் ஒருவர். நம் உயிர்களை காப்பதை விட நம் மரியாதையை காப்பது மிக முக்கியமானது என்று நம்பினார். அவரது டொகோடோ ஒரு கொள்கைகளின் தொகுப்பு என்பது அதில் 21 கொள்கைகள் அடங்கியுள்ளன. இது ஒரு நல்ல வாழ்வுக்கான வழிகோல்களை வழங்குகிறது. அவர் தனது சீடர் ஒருவருக்கு அர்ப்பணித்தது. அதில் உங்கள் உடலை நீங்கள் கைவிடலாம், ஆனால் உங்கள் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்ற குறிப்பும் உள்ளது. இந்த உத்தியோகபூர்வ சொல் முசாஷியை முக்கியமாக கூறும் ஞானிகளின் நீண்ட பட்டியலில் ஒருவராக இடம்பெற வைக்கிறது. சாக்ரட்டிஸ் சொல்கிறார், ஒரு மனிதன் உயிர் வாழ்வதையோ இறப்பதையோ கணக்கிட வேண்டாம், அவன் செய்கிற காரியம் சரியா தவறா என்பதை மட்டுமே கருத வேண்டும். அந்த ஆலோசனையை எபிக்டடஸ் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் அவரது டிஸ்காசஸ் என்ற படைப்பில். மரணம் அல்லது வலி அல்ல, மரணம் அல்லது வலிக்கு முன்னால் நாம் உணரும் பயமே அச்சமயக்கும். இது அமோகமான உண்மையான விடயங்கள். இதோ போட்காஸ்டின் அற்புதமான உள்ளடக்கம் வருகிறது. பெருமைக்குரிய மனிதனார் கூறினார், இறப்பது பயமில்லை, ஆனால் அவமானத்துடன் இறப்பதுதான் கொடுமை. சூப்பர். மார்க்கஸ் அவ்ரேலியஸ் ரோம பேரரசின் கடைசி நல்ல 5 பேரரசர்களில் ஒருவர் தனது மெடிடேஷன்ஸ் எனும் நூலில் எழுதினார், மரணத்தின் பின்னர் ஏதாவது தீமை இருந்திருந்தால் அதை தவிர்க்கும் திறன் உன்னிடம் இருக்குமென அவர்கள் உறுதி செய்திருப்பார்கள். என்ன ஒரு ஆழ்ந்த சிந்தனை! இது நைஸ் இல்லையா? கவனியுங்கள், நம் வாழ்வில் ஒரு சீரிய கருத்தை பகிர இருக்கிறேன். செனகா அவர் ஒரு பெருமை கொள்ளத்தக்க ரோமன் தத்துவஞானி மற்றும் அரசியல்வாதி. அவர் தனது லெட்டர்ஸில் ஒரு கௌரவம் மிக்க வாழ்வை நாம் வாழ்ந்தால் அது எப்போதும் பூர்ணமானது என்று எழுதியுள்ளார். மியாமோட்டோ முசாஷி போன்ற ஞானிகள் நமது கண்ணியம் நமது உயிர்வாழ்வை விட முக்கியமானது என்று கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது நமது கான்ஷியன்ஸ் ஐ பாதுகாக்கிறது. மேலும் ஒரு சுதந்திரமான அமைதியான வாழ்வை பெற நமது கான்ஷியன்ஸ் நல்லபடியாக இருப்பது ஒரே வழி. மனிதனின் நல்ல மனசாட்சி இல்லாத போது என்ன நடக்கும் என்பதை அறிய விரும்பினால் மனநல நோயில் நிபுணரான டாக்டர் ராபர்ட் ஹேர் எழுதிய விதவுட் கான்ஷியன்ஸ் நூலில் கவனிக்க வேண்டிய சிறந்த உதாரணம் பைக்கோபாத் ஆவார். இவர்களின் தனித்துவமான அம்சம் ஆச்சரியமூட்டும் மனசாட்சி இல்லாமை. இவர்களின் விளையாட்டு மற்ற ஒருவரின் செலவில் சுய இன்பத்தை பெறுதல் ஆகும். பலர் சிறையில் கழிக்கிறார்கள், ஆனால் பலர் இல்லை. அனைவரும் பெறுவதை விட அதிகமாக எடுக்கிறார்கள். சாய்கபாத்ஸ் என்பவர்களுக்கு மனசாட்சி இல்லை. இது அவர்களின் சொந்த வாழ்க்கையிலும் அவர்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையிலும் மிகவும் மோசமான செயல்பாட்டை உண்டாக்குகிறது. ஹார் எழுதியது போல, உண்மையில் புல்நதி அமைப்பு பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் சாதாரண மக்களுக்கு பிரச்சனையை உருவாக்குகிறது. அப்படியே ஒரு பெரிய வெள்ளை ஷாக் போல் இயற்கையான கொலை இயந்திரமான பாத்தியாகுலர்ஸ் திருட்டுத்தனமான குற்றவாளியாக மாறுவது எவ்வளவு இயல்பு. ஏற்படும் எந்த சூழ்நிலையையும் தங்கள் சொந்த பயனுக்காக பயன்படுத்தும் திறன் கொண்டவர்கள். அத்துடன் அவர்களுக்கு மனசாட்சி எனப்படும் உள்ளார்ந்த கட்டுப்பாடுகள் இல்லாதிருக்க மிகவும் சக்திவாய்ந்த குற்ற செயல் வெளிப்படையானது. அனைத்து சாய்கபாத்ஸ் குற்றவாளிகள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் சரியான கான்ஷியன்ஸ் மைய அவர்களிடம் இல்லாமையால் சாதாரணமான குடிமக்களை விட சாய்கபாத்ஸ் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகமான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணம் என்ன தெரியுமா? சாய்கபாத்ஸ் கான்ஷியன்ஸ் இல்லாததால் நல்லவராகவோ அல்லது சமூகத்தின் விதிகளை பின்பற்றவோ அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதனால் அவர்கள் கண்ணில் குற்றச் செயல் லாஜிக்கலாக தோன்றுகிறது. ஒருவரின் சொந்த ஆசைகளை திருப்தி செய்ய உதவும் போது அவர்கள் விதிகளை உடைக்க தயங்க மாட்டார்கள். அது எப்படிப்பட்ட அதிர்ச்சியை தரும் தெரியுமா? அது நேரடியாக கிரிமினல் பிஹேவியர் ஆக முன்னேறுகிறது. மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் கிரிமினல் பிஹேவியர் மட்டுமல்லாமல் அவர்களது சொந்த இலக்குகளையும் அடைய சிரமப்படுத்துகிறது. பிறகு சாய்கபாத்ஸ் இல் நிகழும் ஒரு பெரிய தடுமாற்றம் என்ன தெரியுமா? அவர்கள் தாங்கள் என்ன செய்யும் விளைவுகளை நீண்ட கால திட்டமிடலில் கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளவில்லை. ஹாரே எழுதினார், பைக்கோபாத்ஸ் டே வாழ்க்கையை வாழ்கின்றனர் மற்றும் அவர்கள் தங்கள் பிளான்ஸ் ஐ அடிக்கடி மாற்றுகின்றனர். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சீரியஸாக யோசிக்க மாட்டார்கள், மேலும் அதனை குறித்து கவலையும் கொள்வதில்லை. எனவே கான்ஷியன்ஸ் இல்லாமை நீண்ட கால ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ பராமரிப்பதை கடினமாக்குகிறது. ஆனால் நம் உலகில் வளர்ச்சி பெற நம் திறன் நல்ல லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாக்கும் திறனில் அடிப்படையில் உள்ளது. நாம் உணவுக்காக வளர்க்கும் விலங்குகளிலிருந்து ஆக்சிஜன் அளிக்கும் மரங்கள் வரை, நமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்ய நாம் வர்த்தகம் செய்யும் மக்கள் வரை, நமது வளமையான வாழ்க்கையை நீண்ட கால நல்ல உறவுகளை ஆதரிக்கின்றன. எனவே மனச்சாட்சி இல்லாதவர்கள், அதாவது சாய்கபாத்ஸ், அவர்களின் திறனை உலகில் வெற்றிகரமாக வாழ வழி வகுப்பதை பாதிக்கின்றது. ஏனெனில் இது தவிர்க்க முடியாத சமூக மோதல்களையும் மோசமான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐயும் தூண்டுகிறது. ஒரு மனசாட்சி இல்லாத வாழ்க்கை என்பது குறுகிய கால இன்பங்களுக்கான வாழ்க்கை மட்டுமே, நீண்ட கால மோதல்கள் நிறைந்தது. அது ஒரு விடுதலை அல்லது அமைதி இல்லாத வாழ்க்கை. பரவாயில்லை, சாய்கபாத் களை போல நம்மில் பலருக்கும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனங் கான்ஷியன்ஸ் உண்டு. ஆனால் நாம் எதிர்கொள்ளும் துயரம் அதனை சுயமாக தடுத்துக்கொள்வது மற்றும் மீறுவது தான். இது பெரிய சவால். நாம் உளவியல் பிறழ்வாளர்கள் இல்லை என்பதால் நம்முடைய மனச்சாட்சியிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் அதை அடக்கி மறுத்தாலும் அது மீண்டும் நம்மை துரத்தி வாட்டி வதைக்கும். டோஸ்டாயெவ்ஸ்கிவின் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ற நாவலில் நாயகன் ரஸ்கோல்னகோவ் நல்லது மற்றும் தீயது என்னும் வகைப்பாடுகளுக்கு அப்பால் தான் உள்ளதாக தன்னை நிரூபிக்க கொலையை நிகழ்த்துகிறான். அவன் ஒரு இரட்டை கொலையை சுத்தமாக கையாண்டு விட்டான். அவனை பிடிக்க யாரும் இல்லை.
ஆனால் அடுத்தடுத்த அதிர்ச்சிகளுடன் இந்த நாவலில் நாம் காண்பது ராஸ்கோல்னிகோவின் மனதளவிலான சிதைவு மற்றும் தன்னை தானே வதைக்கும் சூழ்நிலைகள் தான். இது ஒரு கெட்ட முடிவு மட்டுமல்ல, மாறாக மனதின் மாயாஜால கதை. அவர் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலை செய்துவிட்டார். இதனால் அவர் தன்னுடைய உள்ளார்ந்த அமைதியையும் சுதந்திரத்தையும் இழந்துவிட்டார். எனவே நமக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால், நமது மனசாட்சியை அடக்கி மீறுவதற்கான கோவையை எதிர்க்கும் திறனை வளர்க்க வேண்டும். மற்றும் இதுதான் மியாமோட்டோ முசாஷி போன்ற ஞானிகள் நமக்கு கற்பிக்க முயற்சித்த பாடமாகும். கேளுங்கள், கேளுங்கள். இப்போது நாம் ஒரு அபாயகரமான சமயத்தை பார்க்கப் போகிறோம். ஏழ்மையின் நிழலில் நிற்கும் போது அந்த நிலையில் சிலர் தங்கள் மனசாட்சியை மறைக்க தூண்டப்படுகின்றனர். ஆம், இது அவசியம், ஒரு பெரிய விடயம். நமது உயிர் பொருள் காப்பாற்றப்பட வேண்டிய நேரம் சிலர் தங்கள் மனசாட்சியை கட்டுப்படுத்தி பிழைக்க தேவையான செயல்களை செய்வார்கள். அதற்கான காரணம் காணும் பொழுது இது நிஜமாகவே மிகவும் தீவிரமான காலகட்டமாகும். இதை செய்ய நம்மில் பலருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். ஆனால் பழங்கால ஞானிகள் நமக்கு ஒரு அரும்பெரும் பாடம் கற்றுத் தருகிறார்கள். அதாவது, நமக்குள் உள்ள உணர்ச்சிகளை சப்ரஸ் செய்து அதன் மூலம் நாம் செய்யும் கிரைம்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நம்மை டார்ச்சர் செய்யும். ஒரு சுத்தமான மனசாட்சி இல்லாமல் வாழ்க்கை அப்படி ஒரு கடினமானது, நம்ப முடியாத அளவுக்கு கடினமானது. நம் மனசாட்சியை பலிகொடுத்து கொண்டு உயிர் வாழ்வது நிச்சயமாக அதன் மதிப்புக்கு சமம் இல்லை. சோக்ரட்டிஸ் கூறுவது போல, மிகவும் முக்கியமானது மரணத்தை தவிர்ப்பது அல்ல, அநியாயத்தை தவிர்ப்பது. ஏனென்றால் அநியாயம் மரணத்தை விட வேகமாக ஓடும். முசாஷி நம்மை 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு சொல்லிச் செல்கிறார். நீங்கள் உங்கள் சொந்த உடலை விட்டுவிடலாம், ஆனால் உங்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மனசாட்சியை அடக்கவோ அல்லது மீறவோ செய்யும் கோரிக்கைகளுக்கு எதிராக போராட ஒரே வழி, நமது மரியாதையை நமது உயிர்களை விட உயர்ந்ததாக கருதுவதே.